ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யாருக்குன்னா உங்களுக்காக தான். ஸோ நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க, மேடம் உங்கள் வீட்டில் யார் சமைப்பாங்க, உங்கள் வீட்டில் எத்தனை வேலை செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்கன்னு. எப்படிங்க என்னை பார்த்து கேட்க தோணுது? சீரியஸாங்க. நானே ரேஷன் கடையை நம்பி தாங்க இருக்கிறேன். அந்த ரேஷன் கடையில் கொடுக்குற எண்ணெய், ரேஷன் கடையில் கொடுக்குற தோரம் பருப்பு, அதில் இருக்கிற சர்க்கரையை தாங்க நம்பி வாழ்கிறேன். நான் மிடில் கிளாஸை விட லோங்க. என்ன போய் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை வேலை செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, அப்புறம் வந்து நீங்கள் சமைப்பீங்களான்லாம் கேட்குறீங்க. மனசாட்சி வேணாம் வாங்க. நான் சொல்கிறேங்க, ஒரு வேளை என்னுடைய வெளி தோற்றத்தை வச்சு நீங்கள் கேட்குறீங்களான்றது தெரியல. இதுதாங்க என்னோடய ரியல் தோற்றமே. இதுதான் என்னோடய ரியல் தோற்றம். அதெல்லாம் ஃபுல்லாக பவுடரு, மேக்கப்புங்க. இதுதான் என் ரியல் தோற்றம் தான். நானும் சராசரி மக்கள் மாதிரி தான். நான் ரேஷன் கடையை நம்பி தான் இருக்கேன். அன்றாட அதாவது என் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒன்றுமே இல்லை, ஜீரோ. எனக்குன்னு சொல்லிக்க பேக்ரவுண்டு ஹெவியாக எதுவுமே இல்லை. இன்றைக்கி எனக்கு கடவுள் 3 வேளை சாப்பாடு, இருக்கிற இடம், போடுற துணி கொடுத்துருக்குறாரு. அது போதும். நாளைய குறித்து நான் கவலைப்பட வேணாம். பைபிள்லேயே சொல்லியிருக்கு, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதுங்க. பறவைகளை பாருங்கள், அவைகள் அறுக்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை. அவைகளே பிழை போட்டும் பரமபிதா நம்மளை வந்து பிழை போட்ட மாட்டாரா? ஸோ நான் நாளைய குறித்து கவலைப்பட மாட்டேன். இன்றைக்கி எனக்கு என்ன இருக்கோ போதும், அது போதும். ரொம்ப ஆசையும் பட்டு நிறைய சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும் ஆசைப்பட்டு அப்படி போகிற ஆளும் கிடையாது. இன்றைக்கி என்ன இருக்கோ அதுதான். ஏன்னா இன்றைக்கி நைட்டே நான் செத்து போயிட்டா கூட நான் சேர்த்து வச்ச காசு எல்லாம் வேஸ்ட்டு தான். சரிங்களா? இதுதாங்க நான் நார்மல் லைஃபு. ரேஷன் கடை நம்பி தான் இருக்கேன். மிடில் கிளாஸை விட லோ. ஸோ இதுதான் நான். ஓகேங்களா? உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகிடுச்சா?